So hi there, welcome back to another video. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா மதுரையில் ஓப்போ ஷோரூமில் வந்து இருக்கிறோம். அண்ட் இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓப்போ ரெனோ 80 5Gலாம் கூட இங்கே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் காலில் கொடுக்குறேன், செக் பண்ணுறாங்க பண்ணிக்கோங்க. பட் இன்றைக்கி நம்ம இங்கே வந்துருக்கான ரீசன் இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிற ஓப்போ N2 ஃப்ளிப் சீரிஸ் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போனால் ஓப்போ சைட்லேருந்து ஃப்ளிப் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா ஹேண்டியாக இருக்குதா, அண்ட் எவ்வளோ விஷயங்கள் வந்து புதுசாக ஒருத்தனால கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் இந்த வீடியோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட டீட்டெயிலாக கன்வே பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ போய் பார்த்துக்கலாம். அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபோன் அண்ட் நார்மலாக வந்து உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர், உங்களுக்கு சார்ஜர் கேபிளும் வந்து கொடுத்துருப்பாங்க சி டைப்பில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ரேம் ஸ்டோரேஜ்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் வந்து இன்னும் 8GB ரேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து 256GB வந்து உங்களுக்கு ரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மலாக வந்து இப்போ ஓப்போ சைட்லேருந்து வர செக்மெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து 128GB தான் வந்து கிட்டத்தட்ட கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 256GBயில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மலாக வந்து அட் லாஸ்ட்டில் வந்து இதோட ப்ரைஸும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றதை போக நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமென்சிட்டி 9000+ வந்து கொடுத்துருக்காங்க மீடியா டெக்கில் இருந்து. ஸோ ப்ராசஸர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டான ப்ராசஸர் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஓப்போ ரெனோ 80 வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸர் வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட் வந்து ப்ராசஸர் வந்து ஒரு குட்டான ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு 6.8 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மலாக வந்து பெருசாகவும் அட் தி சேம் டைம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஸ்லீக் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால கலர்ஸ்லாம் வந்து பஞ்சியாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கலர் வைஸ்மே வந்து உங்களுக்கு 13 வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வைஸும் வந்து உங்களுக்கு 13 வெர்ஷனில் இருக்கிறதுனால கலர்ஸ்லாம் வந்து இன்னும் பஞ்சியாக இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் உங்களுக்கு 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4300 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து ஓப்போ சைட்லேருந்து பேட்டரி வைஸ்னால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும் இல்லை இமேஜ் பேட்டரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக நான் வந்து பேச நினச்சதே கேமரா பற்றி தான். கேமராவில் வந்து எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 32 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15MP ப்ளஸ் வந்து 8MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நார்மலாக வந்து உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஃபூட்டேஜஸ் அண்ட் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் கூட நான் வந்து எடுத்து பார்த்தேன். எடுத்த வரைக்கும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக வந்து ஓப்போ சைட்லேருந்து எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக ஃபில்டர் அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்குது. மற்றபடி ரொம்ப அதிகமாக இருக்கிற அளவுக்கு இல்லை. வீடியோ கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸுமே கூட நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் அடிஷனாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு மேரி சிலிக்கான் எக்ஸ்ன்ற இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸரும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் நிறையா எடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து இன்னும் சூப்பராக வந்து தரும். ஸோ அதுக்காகவும் இந்த ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஃபோல்டபுள் மாடல் அப்படின்றனால நீங்கள் நார்மலாக பெஞ்சோ இல்லை டேபிள்லையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் நின்று பேசுகிறா இருந்தால் கூட பேசிக்கலாம். முக்கியமாக வந்து வ்ளாக் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து உங்களுக்கு சாம்சங்கில் கொண்டு வந்திருந்தாங்களே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. கலருமே கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. டிசைன் வைஸ் என்னை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபோல்டபுள் மாடல் மாதிரியே இல்லை முன்னாடி இருந்து பார்க்கும்போது. ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து ஃப்ளிப் சீரிஸ் அப்படின்னாலே என் நடுவில் வந்து ஒரு மாதிரி இருக்கிறது வந்து தெரியும். பட் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் தெரில. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்ளிப் சீரிஸ் மாதிரியே தெரில, ஒரு நார்மல் ஃபோன் மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. வீடியோ எடுக்கிறதுமே நீங்கள் வந்து ப்ரிவியூ ஸ்க்ரீனில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ vlogging பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னதுக்கான ரீசனே வந்து ப்ரிவியூ ஸ்க்ரீனுமே வந்து ஒர்க் ஆகிறதுனால தான். பேசிக்காக வந்து லாக் ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு வந்து பொதுவாக இல்லாத விதமாக
நீங்கள் வீடியோவும் கூட உங்களுக்கு நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு நீங்கள் பின்னாடி இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோ சாம்பிள்ஸ்மே கூட பார்த்துருவாங்க. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஓவராலாக இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸுமே நான் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டேன். ஸோ அட் லாஸ்ட்டாக வந்து ப்ரைஸுன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90,000 வந்து இதில் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தாக தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து நார்மல் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் மாடல் மாதிரியே தெரில. நீங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கணுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு வந்து எந்தெந்த மாடல்ஸ் எந்தெந்த பிராண்ட்லேருந்து வேணுன்றதையும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. சரி, அதர் வீடியோ அது வரைக்கும் பை ஃப்ரம் நிஜா.